ஜாப் வைஸு நீங்கள் சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆய்வாளர்களாக இருப்பாங்க, அறிவுஜீவியாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து பல வழிகள் எப்படி அதை அச்சீவ் பண்ணலான்றதும் தெரியும். ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு, மாட்டத்துக்கு மனுஷனில் போட்டு தனக்கு எது ஆதாயமோ அதில் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது சோபகிருது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது. 13/4/2024 அன்னைக்கு. இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா, அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த வகையில் கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலனை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இந்த ஆண்டு உதயமாகுது. உதயம் புள்ளி அப்படின்றது அந்த இடத்துல விழுது. அதுவும் யாரோட ஸ்டார்லனாக்கா உங்கள் ராசி அதிபதி சனியோட ஸ்டார் அனுச நட்சத்திரத்தில். அந்த அனுசத்துக்கு அதிபதி சனின்றது உங்கள் ராசியிலே இருக்கார், செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். செவ்வாய் யார் உங்களுக்கு 3, 10 கூடையவர், அவர் அங்கே தான் இருக்கார். சனி ராசியாதிபதி விரையாதிபதி அவர் தான், அவரும் அதே இடத்துல இருக்கார். 2 பேருமே குருவோட ஸ்டாரில். இந்த இடத்துல உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு 7ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து 7ஆம் இடம் தான். 7ன்றது லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும், சுயதொழில் விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும், கூட்டாளிகள் பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும், ஒரு உங்களுக்கான ரசிகர்கள், உங்களுக்கான ஆர்வலர்கள், உங்களுக்கான அக்கறையாளர்கள், அவங்கள பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல அவங்க எல்லாமே யாருன்னா சூரியன்றது கேதுவோட சாரத்தில் இருக்க, கேது 8ல் இருக்கார். அப்போ 7, 8 ஒர்க் பண்ணுது, அது 3ஆம் இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுது. அப்படின்னா அதாவது வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் சில விஷயங்கள் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்புகள். சிக்கிறதுனா பெருசாலாம் இல்லை, அதாவது நீங்கள் அதுலேயே அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி யார், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் இருக்கிறது 2ல் இருக்கார். 5ஆம் அதிபதியும் 2ல் தான் இருக்கார். 5, 8 சம்மந்தப்பட்டு எங்கே இருந்தாலும் சிந்தை தடுமாற்றங்கள், சிந்தை குழப்பங்கள் நிறையவே இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதே தெரியாத தன்மையில் இருக்கும். உங்கள் ராசியில் அதே செவ்வாயும் சனியுமே இருக்காங்க, சேர்க்கை. 2மே செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது நல்லதானாக்கா, குரு நடுவில் பஞ்சாயத்து மாதிரி உட்காந்துட்டு அவருடைய சாரத்தில் தான் இவங்க 2 பேர் இருக்கிறப்ப குருவோட ஆக்டிவிட்டி தான் ஃபுல்லாகவே இருக்கும். குரு யார் உங்களுக்கு, அவர் தான் தன லாபாதிபதி, பணங்காசு வரவு போக்குவரத்துக்கெல்லாம் அவர் தான் காரணகர்த்தா. அப்போ அது ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ 3ஆம் இடத்துலேருந்து குரு 4 போயிட்டாருன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் பார்க்கறது வாய்ப்பு இருக்குது. அப்போ 8, 10, 12 அப்படின்றப்ப திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5, 8 கூடைய புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த புதனுடைய வீட்டுக்கு தான் அந்த பார்வை படுது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையை உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ன்றது அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடியது. அது புதன் வேறு, புதன் ராகுவோட காம்பினேஷன் இருக்குது 2ஆம் இடத்துல. புதன் ராகு ப்ளஸ் சுக்கிரன் யோகாதிபதி. அப்போ எல்லா விஷயமே உங்களுடைய வாக்கு வித்தையிலேயே சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விரயங்கள் இருந்தால் கூட தொழில் வழி மாற்றங்கள் நிறையா, இடப்பெயர்ச்சி அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் செய்கிற தொழிலில் இடப்பெயர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 10, 12 இண்டிகேட் பண்ணாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஜாப் வைஸ் மாறுறதுக்கான வாய்ப்போ, இல்லை நீங்கள் சுயதொழில் பண்ணால் கூட அந்த தொழிலை மாறுறதுக்கான வாய்ப்போ இதெல்லாமே இருக்குனாக்கா அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குரு செய்வார். ஆனால் அதாவது என்னென்னா, இது போதும் அப்படின்றது தான் அது வேறு. இல்லை இன்னும் கொஞ்சம் நான் சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் நான் சேகரிக்கணும், இன்னும் கொஞ்சம் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த இடத்துல அவர் சின்னதாக இடமாற்றத்தை உருவாக்குவார். அது உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடு ஏற்றுக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்து கம்ப்ளீட் 9 தான். தூரதேச பயணங்கள் செய்கிறதோ, வேலை விஷயமாக வெளிநாடு போகிறதோ, வேலை விஷயமாக வெளி மாநிலம் போகிறதோ, ஜஸ்ட்டு வெளி இடமாவது ஒரு இது வரைக்கும் பண்ண இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அடிஷ்னல் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே 9ஆம் இடம் தான் இண்டிகேட் பண்ணும். 9 உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 9 யார், சுக்கிரன் இருக்கிறது 2ஆம் இடத்துல. அப்போ திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடுன்ற லெவலில் மல்டிபிள் ஆங்கிளில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பக்கம். கணவன் மனைக்குள்ளே மட்டும்தான் ஒரு சின்னதாக கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள் இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு நம்ப முடியாது. குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் மறைமுகமான சில விஷயங்கள், நடவடிக்கைகள்னால் நீங்கள் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு ப்ளஸ் குரு, அதாவது 2ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, புதன் இருக்கிறது நல்லது, சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த ராகு இருக்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் சின்னதாக டிஸ்பியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அதுவும் புதனோட சாரத்தில் தான் இருக்கார். அப்போ இந்த இடத்துல அதை எப்படி இயக்குறாருன்ற மட்டும் நீங்கள் எங்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதாவது என்னென்னா, ஃபேமிலி டிஸ்பியூட் பண்ண போகிறாரா,
பிரச்சனைக்கு உள்ளாதானதாக மாற்ற போகிறாரா, அல்லது வருமானத்தை பிரச்சனைக்குரியதாக மாற்ற போகிறாரா, அல்லது நூதனமான முறையில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க போதா அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும். அப்போ நூதனமான முறையில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள், அப்போ மறைமுக ஆதாயங்கள் அப்படின்றப்ப 2, 5, 8, 11 கூடிய குரு இந்த இடத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுவும் 7 குடைய சாரத்துலையும் 6 குடைய சாரத்துலையும் அப்புறம் 3, 10 குடைய சாரத்தில் தான் பயணிக்க போகிறார். அதாவது மிருகசீரிடம், ரோகிணி, கார்த்திகை இந்த சாரத்தில் தான் அவர் பயணிக்க போகிறார். அப்படின்றப்ப இந்த 6ஆம் இடம் இயங்குதுனாக்கா ஜாப் வைஸ் நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அதேமாதிரி 7ஆம் இடம்ன்ற சுயதொழில் வழி ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இந்த 4ஆம் இடத்துல குரு பயணிக்கிறப்பவே இந்த ஆண்டு 2024 குரோதி ஆண்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு ஜாப் வைஸு நீங்கள் சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதாவது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துலேருந்து அது இது நாள் வரைக்கும் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, இது நாள் வரைக்கும் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, இது நாள் தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ இந்த இடம் ஒரு ஜாப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரோதி ஆண்டரில் தான் இந்த குருவும் பயிற்சி ஆகிறது. உங்களுக்கு 3லேருந்து 4க்கு பயிற்சி ஆகிறது. அது நல்லது. ஏன்னா இது வரைக்கும் இந்த குரு பகைப்பெற்ற வர்ணிலையோ அதாவது பகைப்பெற்றனா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவோடு இருக்கிறப்ப கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு தொழில்ன்றது பிடிப்படாது. வேலையிலேருந்து வெளியே வந்தால் கூட ஒரு புதுசாக ரீஜாயின் பண்ணுறக்கோ அல்லது ஒரு ஜாயின் பண்ணுறக்கோ அல்லது ஏதோ ஆஃபரே இல்லாத தன்மையில் இருக்கும். இப்போ ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடம்ன்றது உங்களுக்கு 10ஆம் இடத்துல உதயமாகிறது. 10 கூட செவ்வாய் உங்கள் ராசியிலேயே குருசாரம் பெற்று, குரு லாபாதிபதி அவர் தான், அதே நேரத்தில் தனாதிபதி அவர் தான். அப்போ தொழில் வழி லாபங்களை அபரிகதமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ நீங்கள் துணிஞ்சு ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இருக்கணும். எப்பயுமே இந்த இடத்துல துணிவுன்றது சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 3 கூடையவன் யாருனாக்கா செவ்வாய் லக்னத்தில், அதாவது ராசியிலே இருக்கார். சனியோடு சேர்ந்துருக்கனால லேசினஸ் நிறையா இருக்குது. ஆக்கட்டும், பார்க்கலாம், செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம், செய்யணுமா, மலைக்கிறது. அதாவது மலைக்கிறதுனாக்கா எப்பயுமே சொல்லுவாங்க, இளைச்சனோட போனாலும் போகலாம், மலைச்சனோட போகக்கூடாது. இப்போ ஒரு தூரத்து ஒரு பயணம் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம்னாக்கா அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். அல்லது ஒரு ஹில் ஏறணும்னாக்கா ஒரு 3/4 மணி நேரம் தம் கட்டினோம்னாக்கா ஏறிடலாம். அப்படின்ட்டு தம் கட்ட கூட வேணாம், கேஷுவலாக நடந்தாலே, பேசிக்கிட்டே நடந்தாலே ரீச் ஆகிடலாம். ஆனால் இந்த இளைச்சவன் என்ன செய்வானாக்கா, உடம்பு மெலிஞ்சு கிடக்கும், ஆனால் அவனுக்கு தில் இருக்கும், திறமை இருக்கும். திறமைன்றதை காட்டிலும் ஒரு செஞ்சிடுவான், நம்மளால் முடியாதானே, நம்மளால் செஞ்சிடலாம் தலைவரே, இப்படின்னு தான் அவங்க போவாங்க. உனக்கு அப்படியே பேசிகிட்டே போயிடுவாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஒரு இடத்துக்கு எந்த இடம் ரீச் ஆகணுமோ அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். இந்த மலைச்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட என்னன்னாக்கா ஃபிசிக்கலாகவும் நல்லாயிருப்பான், மென்டலாகவும் நல்லாயிருப்பான். ஆனால் லேசினஸ்ஸு அவன் மனசில் இருக்கும். அவன் என்னன்னாக்கா இவ்வளோ தூரம் போகணுமா, அவ்வளோ தூரம் போகணுமா, அங்கே போகணுமா அப்படின்னுவான், நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னும். இந்த மாதிரி தன்மையில் தான் அவங்களுடைய லக்னத்தில் ராசியில், அதாவது கும்ப ராசிக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் பண்ணுற வேலை. சனி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, லேசினஸ்ஸு அவங்களுக்கு சாதாரணமாகவே உட்காந்த இடம், போன இடம், வந்த இடம், அதாவது நகர்த்த முடியாது. அவங்கள ஒரு இடத்துக்கு போனாங்கனாக்கா அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க, ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அடுத்த வேலை இது, இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலைன்னா 4 வேலையை ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தீங்கன்னா 2 வேலை செஞ்சால் பெரிய விஷயம். ஏன்னா அதே இடத்துல கேட்டால் அங்கேயே அந்த வேலை வந்துருச்சு, இந்த வேலை வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு, அதாவது நீங்கள் மெயின்டெனன்ஸ் பத்தாது, ஒன்றும் இல்லை. அதாவது அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கோ அந்த புத்தி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா இத்தனைக்கும் 5ஆம் அதிபதி புதன் வேறு, இத்தனைக்கும் வேறு எந்த ராசிக்கும் பெருசாக 5ஆம் அதிபதி புதன் வராது. யாருக்கு வரும்னா ரிஷபத்துக்கு வரும் 5ஆம் அதிபதி புதன். அதே மாதிரி கும்பத்துக்கு வரும். அது ரிஷபம் சுக்கிரனுடைய தன்மை, அது கனவுலே மறந்துக்கிட்டு அலையும். இது என்னன்னாக்க லேசினஸ்லேயே மறந்துட்டு அலைவாங்க. அதாவது இந்த நல்ல புத்திசுவாதித்தனத்தை வேஸ்ட் பண்ணுறது தான் கும்பத்தோட வேலை. அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு எப்படி ஒரு ஆட்டுக்கு பலி கொடுக்குறப்ப ஒரு மஞ்சள் தண்ணி போட்டோம்னாக்கா தலையை சிலுப்புது பார்த்தீங்களா, அது மாதிரி சிலுத்து எழுந்தீங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக உங்களை வின் பண்ண ஆளே கிடையாது. அந்தளவுக்கு இருக்கும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா லேசினஸ்ஸு. ஏதாவது ஒரு சொத்த காரணம் வேணும். அதாவது உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி செய்யுது, அல்லது செரிக்கலை, அல்லது காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்னன்னாக்கா இதுக்கு வைத்தியமும் கிடையாது, மருந்தும் கிடையாது, சும்மா இறங்கி 4 ஸ்டெப் வச்சோம்னா சரியாக போயிடும். ஆனால் அது செய்கிறதில்ல. இதில் ஆசை மட்டும் நிறையா இருக்கும். ஆசைன்றது உங்களுக்கு புதன் தரக்கூடியது. ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்கிறனால அந்த 5ஆம் இடத்துல கற்பனை நிறைய, ஆசை நிறைய, இது மட்டுமே அச்சீவ். அது இந்த சதய நட்சத்திரத்தில் இருந்தால் அது இன்னும் அதிகம்.
சில இடங்களில் வெளியே காட்டிக்காத அளவுக்கு கம்பேரிசன் நிறையா நடக்கும் மனசுக்குள்ளே. இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படின்னு ஓடும். அவிட்டம் கூட பரவாயில்ல, அது செவ்வாய், சனி செவ்வாய் தனக்குள்ளவே தனக்கு எதிரி தானே தான் அப்படின்ற மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த சதயம் என்னென்னா வெளிப்படைத்தன்மை குறைவாக இருக்கும், அகம் நோக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அறிவு ஜீவியாக இருப்பாங்க. இதில் ஆய்வாளர்களாக இருப்பாங்க, அறிவு ஜீவியாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து பல வழிகள் எப்படி அதை அச்சீவ் பண்ணலான்றதும் தெரியும். குருவை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க ஜெனுவன். அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு கௌரவம் அந்தஸ்து அந்த மரியாதையோட ஒரு ஃபேமிலி இஷ்யூஸை கூட வெளியே தெரிஞ்சுக்க வேணாம், வெளியே காட்டிக்க வேணாம் அப்படின்றது. ஆனால் சதயம்லாம் அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த வெறுப்பு கூட சரி, இந்த விருப்பும் சரி வெறுப்பும் சரி, அதில் ஒரு போலித்தனமான நாடகத்தை வச்சு கூட அதை டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த குருவோட பூரட்டாதி பார்த்திங்கனாக்கா அது ஒரு தனக்கான கௌரவத்தை தானே வடிவமைக்கிறதுல ரொம்ப ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க. அதனால தான் இந்த சதயத்தில் வந்து பிரில்லியன்ட் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா சதயத்தை எடுத்துக்கலாம். அதாவது கும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரில்லியன்ட்டுன்னு பார்த்தோம்னாக்கா சதயத்தை எடுத்துக்கலாம். பட்டு ஜெனூன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா குரு எடுத்துக்கலாம், புரட்டாதி எடுத்துக்கலாம். ஆனால் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் அப்படின்னா அவிட்டத்தை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஆனால் இந்த 3 பேத்துக்கும் அந்தந்த இயல்பு தன்மையில் வேலை கிடச்சா மட்டும்தான். மாறி கிடச்சிச்சின்னு வச்சுங்க ஒன்றுமே இருக்காது. இந்த அவிட்டத்துக்காரனுக்கு வேலையெல்லாம் போயிட்டானாக்கா அவன் செத்து சுண்ணாம்பாயிடுவான். அதாவது வேறு வழியே இல்லாத தான், வாழ்க்கையே போயிடுச்சுன்ற மாதிரி. அவங்களுக்கு பேரும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சதயம் எப்படியாவது ஓட்டிடும். அதாவது எப்படியாவதுனாக்கா ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு மனுஷனில் போட்டு தனக்கு எது ஆதாயமோ அதில் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த குரு வந்து ரொம்ப ரொம்ப நொடிஞ்சு போயிடும். ரொம்ப வருத்தம், தன்னைக்குத்தானே வருத்தி கொள்றதில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் தனக்குத்தானேனாக்கா அதை வந்து அவங்களால அப்போஸ் பண்ணக்கூட முடியாது. எனக்கு பேசுகிற வார்த்தைகள் வந்து அவங்க வந்து இது அடுத்தவங்களை காயப்படுத்திடுமோ அல்லது அடுத்தவங்களை ஏதாவது பண்ணிடுமோ அப்படியும் பட்ட தன்மையில் இருக்கவங்க. சனி வீட்டில் இருக்கிற ரொம்ப நியாயவான் அவன். சனி வீடுன்னு தான் பேர். அதாவது அவங்க தோற்றத்துக்கு அவங்க இயல்புக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி தன்மையில் இருப்பாங்க. இப்போ நேர்முக்கு மாற நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுடைய திசாபுத்தி நடந்துச்சுன்னு வச்சுங்க, கம்ப்ளீட்டாக டிசப்பாயிண்டட் ஆகிடுவீங்க. அதனால தான் எந்த தன்மையில் இருக்கீங்களோ அந்த தன்மைக்கு உண்டான திசாபுத்திகள் வரப்போ அழகாக அதில் ட்ராவல் பண்ணுங்க, வேகமாக போயிடுங்கன்ற. ஏன்னா இந்த குரோதி ஆண்டுன்றது உங்களுக்கு ஆக்டிவில் இருக்க போகிறதே என்னென்னா 7, 9 தான். 7ன்றது சுயதொழில் வழி பெரிய அளவில் மாற்றம். ஜாபு நீங்கள் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, எதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, அது ஒரு பெரிய ஒரு அடுத்த அடிஷ்னல் ப்ரொமோஷனோடு கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ஜாப் வைஸு நீங்கள் ஒரு மாற்றம். இன்னொன்று இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாக்கா இடப்பெயர்ச்சின்றது உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, இன்னும் சொல்லப்போனால் ஷேர் ட்ரேடிங்லேயும் ஷேர் மார்க்கெட்டில் இது மாதிரி அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கிரன் இருக்கிறதுன்றது, யோகாதிபதினு சொல்லக்கூடிய கேந்திர கோணாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. அழகான பேச்சு, கவர்ச்சியான பேச்சு, இதெல்லாமே உங்களால், அதாவது என்னன்னாக்கா நீங்கள் என்ன தான் பகையாளியாக இருந்தால் கூட அந்த அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அழகாக வசியப்படுத்தி வச்சிடும். அப்போ வசியம் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னாக்கா பேசுகிற பேச்சிலே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன கைண்டாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு எதிரியும் வந்து சாமரம் வீசிட்டு போயிடுவோம், அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. அப்போ கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரோதி ஆண்டுன்றது நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. வார்த்தைனாக்கா உங்களுடைய வாக்கு சுத்தம். வாக்குன்றா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அதாவது லேசினஸை மட்டும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆகட்டும் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தவிர்த்தீங்கன்னு வச்சுங்க, எதுவாக இருந்தாலும் இன்றே இப்பொழுதே இக்கணமே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி. இல்லை போஸ்ட்போன் பண்ணிங்க அப்படின்னம்னாக்கா இந்த ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஆண்டு, இந்த தரக்கூடிய ஆண்டுன்றது கிட்டத்தட்ட 10ல் உதயமாகி நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உச்சத்திற்கு எந்த கேப்பில் கடை வெட்டிட்டு போயிட்டே இருக்கணும், சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டிக்கிற டேலண்ட் உங்களுக்கு இருக்கும், புரியுங்களா? அதனால் இந்த டைம்ன்றது உங்களுக்கு 10ஆம் இடத்துல உதயமாகி அவரும் உங்களுக்கு லக்னத்திலேயே, அதாவது ராசியிலேயே, ராசி லக்னம் 2ஐயும் சொல்கிறேன், பட்டு 2க்கும் பொருத்தி பார்க்கலாம், 2க்கும் பொருத்தி வரும். அதிகபட்சம் உணர்வு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்களில் ராசியாகவும், விதி சார்ந்த விஷயங்கள் லக்னமாகவும் தான் இருக்கும். அதனால் 2ஐயுமே கும்ப லக்னம்காரங்களாக இருந்தாலும் சரி, கும்ப ராசிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த எல்லா ராசிகளுக்கும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ராசிகளுக்குமே என்னன்னாக்கா லக்னமும் பார்த்துக்கலாம், ராசியும் பார்த்துக்கலாம். அதிலே உங்களுக்கு 2மே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அல்லது ஒரு விதத்தில் சில பாயிண்ட்டுகள் சில இடங்கள்லையும், சில பாயிண்ட்டுகள் சில இடங்கள்லையும் பொருத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 100% எதுவும் பொருத்தி வராது. 20% பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம்.
உங்களுடைய ஜனன சார்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பிறப்பு ஜாதகம், அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய அளவில் உண்மையான தெளிவான கரெக்டான இப்போ இருக்கிற நடப்பு தசாபுத்திகளை தெரிஞ்சுக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் பலாபலன்கள் அமையும். இதெல்லாம் ஒரு அப்பப்போ எதாவது டயர்டாக இருந்தால் கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு குடிச்சிக்கிற மாதிரி தான் இந்த கோச்சார பலன்கள்லாம். டயர்டாக இருக்கும் அப்படின்றப்ப இப்போதைக்கு சாப்பிட தேவையில்லை, சாப்பிட வேண்டியதில்லை, அந்த டைம் இல்லை அப்படின்னா எப்படி ஒரு சின்னதாக ஒரு குளுக்கோஸ் அல்லது காஃபி டீ குடிக்கிறோமோ அது போல் தான் எனர்ஜெட்டிக் டானிக் தான் இந்த கோச்சார பலன்களை ஒழிய உங்களுடைய என்டையர் டானிக்கு என்டையர் லைஃப் அப்படின்றது உங்களுடைய ஜென்ம சார்ட்டில் தான் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன். இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும், என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க தயவுசெய்து, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள், உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு 2 எப்படி இருக்கும் அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நன்றி, வணக்கம்.